அதுபோல முத்தமிழறிஞர் கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீடுகளில் முக்கியமானது சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கு அவர் கொடுத்த 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு. அது 2007 சட்டமானது. இன்றைக்கு 18 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இந்த 18 ஆண்டு காலத்தில் அந்த இடஒதுக்கீட்டின் வழியே பயன்பெற்றவர்களை பற்றிய ஒரு விபர அறிக்கை வெளியிடப்பட வேண்டும். அந்த விழுக்காட்டை 3.5 5 விழுக்காடாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடவுள் நம்பிக்கை இல்லாத நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடவுள் நம்பிக்கைக்காக திருக்கோயில்களுக்காக கொடுக்கப்பட்ட நிலங்கள் ஆக்கிரமிப்பில் இருந்தால் அதை மீட்டு கொண்டு வந்து அந்த ஆலயங்களுக்கே ஒப்படைப்பதற்கு மிகப்பெரிய முயற்சியை செய்து ஒப்படைத்து கொண்டும் இருக்கிறார்கள். அதற்கு அறநிலைத்துறை அமைச்சருடைய நடவடிக்கைகள் சாட்சியாக இருக்கிறது. ஆனால் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள். அவர் தன்னுடைய ஆட்சியில் கடவுளுக்காக வழங்கப்பட்ட வக்பு நிலங்களை பறிக்கிற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் வக்ஃபு சொத்துக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ, குறிப்பாக அந்த வக்ஃபு பை யூசேஜ் என்கிற அந்த வக்ஃபு சொத்துக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற வகையில் அந்த பட்டியலை எடுத்து தமிழ்நாடு முழுவதும் வக்ஃபு யூசேஜில் இருக்கக்கூடிய வக்ஃபுகளை அடையாளம் கண்டு அவற்றுக்குரிய ஆவணங்களை கொடுத்து அவற்றை அங்கீகரிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.